தேர்தல் நேரடி கள நிறுவத்தை பேசுவதற்கு நம்மோடு இப்பொழுது பாஜகவிலிருந்து திரு சதீஷ்குமார் இணைந்துள்ளார். இன்றைக்கு நடிகை த்ரிஷா கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் அன்று தாவேகா முன்னிலையில் உள்ளது என்பதையும் நாம் காண வேண்டியுள்ளது. தற்போதைய நிலையில் தாவேகா 104 இடங்களிலும் அதிமுக 73 இடங்களிலும் 56 இடங்களில் திமுக கூட்டணியும் முன்னிலையில் உள்ளது. ஒரு இடத்தில் புதிய தமிழகம் இருப்பது மற்றவை என்ற கணக்கில் வருகிறது. கேரளத்தில் காங்கிரஸ் 94 இடங்களிலும் பாஜக 4 போன முறை ஒரு இடம் கூட வாங்காத பாஜக இந்த முறை 4 இடங்களிலும் ஆட்சியில் உள்ள இடதுசாரிகள் பின்னடைவு சந்திக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் தனி பெரும்பான்மையாக 294 இடங்களில் 171 இடங்களில் பாஜக முன்னிலை. புதுச்சேரியிலும் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களிலும் காங்கிரஸ் 4 இடங்களிலும் மற்றவர்கள் 3 இடங்கள் என இப்போதைக்கு அதிமுக கூட்டணி முன்னிலை. சி விஜயபாஸ்கர் விராலிமலையில் முன்னிலை. தாவேகா 103 அதிமுக 75 என்ற நிலை தொடர்கிறது. ஆத்தூரில் பெரியசாமி முன்னிலை. நத்தத்தில் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலை. ஒட்டன்சத்திரத்தில் அமைச்சர் முன்னிலை. பழனியில் அதிமுக. சார், கேரளத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் எதிர்பார்த்த மாதிரி யூடிஏ முன்னேறி பெறுகிறது. பாஜகவும் கணக்கை தொடர்கிறது. அதாவது 2016 ஒரு சீட்டு பெற்றார்கள், 21 அது கூட நேமம் மட்டும் வென்றார்கள். இந்த முறை 4 ஆல்ரெடி எடுப்பார்கள் என்று வருகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், இப்போது கம்யூனிஸ்ட் பின்னாடி சந்திருக்குது, காங்கிரஸ் வந்திருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரே ஒருத்தருக்கே நிறைய வாய்ப்பு அவங்க கொடுத்தது கிடையாது. மாறி மாறி தான் கொடுத்துருக்குறாங்க. சென்ற முறை மட்டும்தான் அது கொஞ்சம் இல்லை, அது ரேர். அது பிஜேபி எடுக்கிற வாக்குகளினால் போன முறை மாற்றம் வரல. ஸோ இதில் இன்னொன்னையும் பார்க்கணும். சிபிஎம் என்ற கட்சியை அகில இந்திய கட்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 4 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு எம்பி கேரளாவில் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3-4 மாநிலங்களில் இருந்தவர்கள் இப்பொழுது இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் சிபிஎம்மோ கம்யூனிஸ்டுகள் ஆட்சி என்பது இல்லாமல் போய்விட்டது. இப்போ காங்கிரஸ் முஃப்த் பாரத் என்றதுக்கு முதல் படியாக கம்யூனிஸ்ட் முஃப்த் பாரத் வந்துவிட்டது. இடதுசாரி மேற்கு வங்காளம் திரிபுராவை தொடர்ந்து இங்கும் தோற்கிறார்கள். இல்லை, அப்போ அதனால தான் அவங்க வந்துட்டு நீங்கள் குறைவாக சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாங்கினது காரணமே அதுதானே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் இல்லை. அதன் காரணமாகத்தான் 6 தொகுதியில் நின்றவங்க 7 தொகுதியில் நின்றவங்களாம் இப்போ நீங்கள் 4 கொடுத்தா கூட போகிறோம் அப்படின்னு ரொம்ப குறைச்சி வாங்கினது கூட இதுதான் காரணம். ஏன்னா தனித்து நின்றாலோ இல்லை மாற்றுக்கட்டு கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே பிஜேபி கூட்டணி. தமிழகத்தில் அதிமுக கூட்டணி 74 இடங்களில் முன்னிலை. அதில் 67 அதிமுகவும் 2 இடங்களில் பாஜகவும் 5 இடங்களில் பாமகவும் முன்னிலை. காங்கிரஸ் 4 இடங்களிலும் கம்யூனிஸ்டுகள் 2 இடங்களிலும் வைகோவுடைய கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை. தேமுதிக ஒரு இடத்தில் முன்னிலை. வைகோ ஒரு கட்சின்னு சொல்லக்கூடாது, திமுகன்னு சொல்லுங்க. அது ஓகே, மதிமுக அவங்க சொல்லிக்கிறப்ப நம்ம அப்படியே சொல்லலாம். ஏன்னா அவங்க நின்று உதயசூரியன் அது கணக்கு வந்து உதயசூரியன் நிற்பதாக என்றால் நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு துரை வைகோ சொன்னார். 100 முறை செத்துருக்கணும் அவர். இதுக்கு தந்தையும் 100 முறை செத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எதை காட்டுதுன்னா ஒட்டுமொத்தமாகவே மக்கள் வந்து திமுகவை நிராகரித்து விட்டார்கள். பெரம்பூரில் தாவேகாவின் விஜய் 4வது சுற்று எண்ணிக்கையின் போது 9000 ஓட்டுகள் முன்னிலை. இனிமேல் அவர் தோற்பது கஷ்டம். ஆமாம், இல்லை பரவலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை இப்போ இருக்கிற ரிசல்ட்டை வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்துட்டு அலையாக திமுகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்கு 2ஆக பிரிந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாக இருக்கிறதா இதை காட்டுது. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா மக்களுடைய எதிர்ப்பு இந்த அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் இருக்குது. கும்பகோணம் மற்றும் திருப்பத்தூர் திமுக முன்னிலை. ஒரத்தநாடு திமுக முன்னிலை. இல்லை, கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக அவங்க தான் இருக்காங்க. இல்லை, அவர் பேரில் சாக்கோட்டை பேரில் அன்பழகன் பேரில் பெரிய அளவில் இது கட்சிக்குள்ளேயே இருந்தாலும் அவர் தொடர்ந்து முன்னிலை இருக்கிறார். தஞ்சாவூரில் தாவேகா முன்னிலை. குன்னூரில் அதிமுக முன்னிலை. கூடலூரில் திமுக முன்னிலை. ஒட்டுமொத்தமாக உதகமண்டலம் பாஜக முன்னிலை. கிட்டத்தட்ட இதில் உதகமண்டலமும் இதுவும் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 3-2. போடிநாயக்கனூரில் தற்போதைய நிலையில் 150 வாக்குகள் முன்னிலையில் ஓபிஎஸ் இருக்கிறார். ஆண்டிப்பட்டியில் காங்கிரஸ் அதிமுக முன்னிலை.
ஆவடியில் தாவேகா முன்னிலை, திமுகவும் பாஜகவும் பின்தங்கியுள்ளது. அம்பத்தூரில் தாவேகா, தமிழகத்தை இதில் பெரியகுளத்தில் தாவேகா முன்னிலை, விசிக 2வது இடம், அமமுக 3வது இடம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த தொகுதியிலுமே விசில் முன்னிலை இல்லை, அதாவது சென்னை, திருவள்ளூர், அர்பன் சிட்டி இல்லை கேபிசிசின்பாங்க, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் இது செங்கல்பட்டு, இதில் 37 சீட்டில் போன முறை மதுராந்தகம் 1 மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சது. மீதி 36 அவங்க வந்தாங்க. இந்த முறை அதற்கு அப்படியே மாதிரி கிட்டத்தட்ட 25 சீட்டுக்கும் அதிகமாக விசில் தற்போதைய நிலையில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. இல்லை இப்போது இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா, உங்களுக்கு தெரியும் 2014 வாஷ் அவுட் ஆனாங்க திமுக வாஷ் அவுட் ஆனாங்க 2014 நான் சொல்கிறேன். அப்போ திமுகவுடைய ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா 22%. அதுதான் அவங்களுடைய உண்மையான ஓட்டு. கோவையில் தாவேகா 4ம் அதிமுக 4ம் 2இல் திமுகவும் தற்போதைய நிலையில் முன்னிலை. திருச்சியில் 9இல் 6இல் தாவேகா முன்னிலை. திருவள்ளூரில் 10இல் 9இல் தாவேகா முன்னிலை. கிருஷ்ணகிரியில் 3இல் தாவேகா 3இல் அதிமுக முன்னிலை. சிவகங்கையில் 4இல் 3இல் தாவேகா முன்னிலை. நீலகிரியில் 2 அதிமுக 1 திமுக. திருவாரூரில் 3 திமுக 1 அதிமுக. கொளத்தூரில் 5 சுற்றுகளுக்கு பின்பும் மு.க. ஸ்டாலின் பின்னடைவு. வைத்தியலிங்கம் ஒரத்தநாட்டில் முன்னிலை பட் 2000 வாக்குகள். பாபநாசத்தில் அதிமுக முன்னிலை. இது ஜவஹர்லா போன முறை ஜெயிச்ச தொகுதி, இந்த முறை IUML கொடுத்துருக்காங்க. அவங்க தற்போதைய நிலையில் பின்னடைவு. சென்னையில் 16க்கு 16ம் தாவேகா முன்னிலை. கொளத்தூரில் ஸ்டாலின், சேப்பாக்கத்தில் திரு உதயநிதி எல்லோரும் பின்னிலைவில் இருக்கிறார்கள். மதுரையில் 7 சீட்டுகளில் தாவேகாவும் 1இல் அதிமுகவும் 2இல் திமுக கூட்டணி முன்னிலை. அண்ணா நகரில் தாவேகா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. சேலத்தில் சங்ககிரி, வீரபாண்டி, ஏற்காடு 3இலும் அதிமுக. கரூரில் அரவக்குறிச்சி தொகுதியில் தாவேகா முன்னிலை. கரூர், கிருஷ்ணராயபுரத்தில் அதிமுக முன்னிலை. வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கில் 1797 வாக்குகளில் பின்னடைவு. செங்கோட்டையன் மிகப்பெரிய 3000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கொளத்தூரில் தாவேகா 2529 முன்னிலை. ராயபுரத்திலும் இந்த முறை ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு இருக்கு என்று பார்த்த நிலையில் அங்கும் தாவேகா தான் முன்னிலை. 103 இடங்கள் தாவேகா, 75 இடங்கள் அதிமுக, 51 திமுக. கேரளத்தில் காங்கிரஸ் 95, அஸ்ஸாமில் காங்கிரஸ் 95 இடங்கள், பாஜக 95, காங்கிரஸ் 29, மற்றவை 2. மேற்கு வங்கத்தில் 294ல் 279க்கு தான் வந்திருக்கு. தற்போதே 175 சீட்டுகளை முன்னிலை பெற்று பாஜக முதலிடத்தில் உள்ளது. பல்லாவரத்தில் தாவேகா முன்னிலை, தாம்பரத்தில் முன்னிலை. இது என்ன சொல்றது, கவுண்டம்பாளையத்தில் அதிமுக, கோயம்புத்தூர் தவுக்கு செந்தில் பாலாஜி முன்னிலை. செங்கல்பட்டு ஒட்டு மொத்தத்திலையுமே ஒரு தொகுதியை தவிர மீதி தொகுதியெல்லாம் போனது கேடிசிசி என்னப்படுகின்ற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதில் கிட்டத்தட்ட 35ல் 37ல் 30 வரலாம். நாமக்கல்லில் ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோட்டில் திரு அருண்ராஜ் முன்னிலை. கொளத்தூரில் 2529 வாக்குகள் அதிகம் பெற்று தாவேகா முன்னிலை. VS பாபு. வால்பாறையில் தாவேகா முன்னிலை. புவனகிரியில் அதிமுக, சிதம்பரத்தில் அதிமுக. சிதம்பரத்தில் சட்டசபையில் பாம்பு டான்ஸ் ஆடிய இவர் தோல்வி. KN நேரு 2935 வாக்குகள் பின்னடைவில் இருக்காரு. ஆலந்தூரில் அன்பரசன் பின்னிலை. 7000 வாக்குகள் வித்தியாசம் கிட்டத்தட்ட. இருபத்தோழு தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக உதகமண்டலம் மற்றும் ஊட்டி மற்றும் தளியில் தற்போது முன்னிலை. 2 தொகுதி, உதகை மற்றும் தளி. லால்குடியில் அதிமுக லீமா ரோஸ் மார்டின் முன்னிலை. மணச்சநல்லூரில் கிட்னி புகழ் கதிரவன் முன்னிலை. திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் முன்னிலை. ஆனால் 3 ஓட்டுன்னு காட்டுது.
திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, அதாவது நேரு சீட்டும் திரு விஜய் சீட்டும் ரெண்டும் தாவேகா முன்னிலை. திருவாரூரில் மன்னார்குடியில் குக்கர் சின்னம், நன்னிலத்தில் அதிமுகவின் காமராஜ், திருத்துறைப்பூண்டியில் கம்யூனிஸ்ட், திருவாரூரில் திமுகவும் முன்னிலை. காட்டுமன்னார் கோயிலில் விசிக முன்னிலை. அவங்க ஒரே ஒரு சீட்டில் இருக்கிறதுல அது முன்னிலை. அதுவும் வேட்பாளர் வந்து காங்கிரஸை சார்ந்தவர். அது கரெக்ட், விஸ்வநாதன். ஸோ பாண்டிச்சேரின்னு பெருசாக வரல, அந்த 10-4 அப்படியே தொடர்கிறது. கேரளத்தில் 96, பாஜக இப்போ 1 தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 4 இருந்துச்சு. ஆமாம். அஸ்ஸாமில் 126க்கும் இப்பொழுது முன்னிலை விவரங்கள் வந்துள்ளன. 95இல் பாஜகவும் 29இல் காங்கிரஸும் உள்ளது. மேற்கு வங்கத்தில் 279 வந்துள்ளது. இன்னும் கிட்டத்தட்ட 25 சீட்டுக்கு மேலே வரணும். இப்பொழுதே பாஜக தனிப்பெயர். இது விஜயதாரணி பின்னடைவில் உள்ளார் விளவங்கோட்டில். மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா பின்னிலை, அமமுக முன்னிலை பெற்றுள்ளது. எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னிலை, கரூர். அவர் தொடர்ச்சியாக முன்னிலை இருக்கிறார். கலசபாக்கத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக முன்னிலை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தாவேகா 102 தொகுதி முன்னிலை, அதிமுக 77, திமுக 54. இதில் காங்கிரஸ் 4, தேமுதிக 1, விசிக 1, 54 தொகுதியில். கம்யூனிஸ்ட் 2. இல்லை, இந்த முறை 3ஆக ஓட்டுக்கள் பிரிந்துள்ள நிலையில் கொஞ்சம் கடைசி ஒரு 30-40 சீட்டுகள் இந்த பக்கம் அந்த பக்கம்னு கடைசி வரைக்கும் போகலாம். இப்போ 1000லேருந்து 3000 ஓட்டில் இருக்கிறவை ஒரு பக்கமாக போய்வதற்கும் மாற முடியும். கிருஷ்ணகிரியில் கிட்டத்தட்ட தளியில் முன்னிலை. வேப்பனஹள்ளி மற்றும் ஒசூரில் அதிமுக கூட்டணி. மீதி 3இல் திமுக. ஆரம்பம் முதல் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒவ்வொரு சீட்டும் குறைய குறைய தாவேகாவுடைய சீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. என் மண் என் மக்கள் யாத்திரை என 2 கழகங்களும் வேண்டாம் என்ற பிரச்சாரத்தை கொண்டு சென்றார் அண்ணாமலை. ஆனால் அதை தொடர்ச்சியாக இல்லாமல் இந்த முறை திமுக தோக்கடிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுகவோடு சேர்ந்தனர். இதில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய காமெடி, மிகப்பெரிய அளவில் தாவேகா கூட்டணிக்கு ராகுல் காந்தி முயற்சி செய்த பொழுது அதை தவிர்த்து சிதம்பரம் மூலமாக பேசி 28 சீட்டுக்கு ஒத்துக்கொண்டார்கள். தற்போது அவர்கள் 4 சீட்டில் மட்டுமே அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறீங்க. இல்லை 4, அதாவது 2011 6 சீட்டு ஜெயிச்சாங்க. தற்போது 4 சீட்டுன்னு வந்திருக்கு. அதாவது கேப்டனோடு இருந்து 2G எல்லாத்த விடையும் இந்த முறை இன்னும் குறைகிறார்கள். இது வர்றப்ப தாழி உடையிறதுங்கிறது காங்கிரஸுடைய தொடர்ச்சியான நிலை. மேலூர் அதிமுக, மதுரை மேற்கு தாவேகா, மதுரை சவுத் தாவேகா. இப்போ இது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குங்கிறது 2ஆக பிரிஞ்சிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் 2ஆக பிரிந்திருக்கிறதா நம்ம இதில் பார்க்குறோம். இல்லை, அது இது வரணும். அப்படி நடந்திருந்தால், அதாவது இல்லை மொத்த ஓட்டுகளே 30-30-30ன்னு பிரிஞ்சிருந்தால் 10 மற்றவர்கள்னு வச்சுக்கோங்க, தாவேகா ப்ளஸ் மற்றவர்கள், இப்போ இந்த ரிசல்ட் டைட்டாக இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு இல்லை. இது மேற்கு வங்கத்தில் 176, திரிணாமுல் காங்கிரஸ் 102, போன முறை 220 ஜெயிச்சவங்க இந்த முறை 102, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக குறைகிறார்கள். இல்லை, இப்போது உங்களுக்கு தெரிய ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட்டும் சரி விசிகாவும் சரி தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. தேர்தல் காலத்தில் எப்படி நாங்கள் பணியாற்றணும்னு. இது எதை பிரதிபலிக்குதுன்னா, ஒரு வேளை இவங்க 1-2 சீட்டு ஜெயிக்கும் போது அது இவங்க தாவேகா பக்கம் சாயறதுக்கான இது சிம்டம் தான் இருக்குமா? இல்லை, அவர்கள் எல்லாருக்குமே சார் நம்மை விட களத்தில் அதிகமாக சென்று கள நிலவரங்கள் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அதனால தான் ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான். திமுக ஒரு 2-3 நாட்களாகவே ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையை தான். ஸ்டாலின் அவர்கள் மே 1ஆம் தேதிக்கு ஏத்துறப்ப அந்த கேமரா முன்னாடி யாரும் மறைக்கிறார் என்ற பொழுது எப்படி விரட்டினார் என்று அதான் ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கு. ஸோ அதனால் அவர்களுக்கு அந்த நிலை தெரிந்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 4-5 நாட்களாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பல ஃபைல்கள் அழிக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் வந்து கொண்டிருந்தது. ஸோ தாம் தொடர்வதாக இருந்தால் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ தெளிவாக திமுக தெரிஞ்சிருக்கு, அறிந்திருந்தது. ஆனால் ஸ்வீட் பாக்ஸுகளும் பணமழையும் கொட்டி மாற்ற முடியும் என்றது நடக்கவில்லை. அது இந்த தேர்தலில் ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால்
ஸ்வீட் பாக்ஸ் மற்றும் அல்லது பணமழை கொட்டினால் வெற்றி பெற இயலாது என்பதை நோக்கி வரும். தற்போதைக்கு பாமக 5 இடங்களிலும், பாஜக 2 இடங்களிலும், அமமுக 1 இடங்களிலும் என அதிமுக கூட்டணியில் உள்ளது. காங்கிரஸ் 4 இடங்கள், தேமுதிக 1 இடம், விசிக 1 இடம், இடது கம்யூனிஸ்ட் மற்றும் வலது கம்யூனிஸ்ட் 2 காங்கிரஸ் கூட அந்த 4 இடம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி பெல்ட் 3 கன்னியாகுமரி 3 4 பார்க்கணும். நம்ம 4மே கன்னியாகுமரி, 4மே கன்னியாகுமரியா இருக்கலாம். ராதாபுரத்தில் விசில் திரு அப்பாவு தோற்கிறார். அம்பாசமுத்திரத்தில் அதிமுக முன்னிலை. திருவெரும்பூரில் 4வது சுற்றில் 499 வாக்குகள் பின்னடைவில் 5 சீட்டில் பாமக. இது அன்பில் மகேஷ் பிய்யாமொழி பின்னடைவில் இருக்கிறார். இசக்கி சுப்பையா அதிமுக முன்னிலை. ராதாபுரத்தில் அப்பாவு பின்னடைவில் இருக்கிறார். மதிமுக 1 இடத்திலும், முஸ்லீம் லீக்ல ஏதோ ஒரு கட்சி முன்னிலை என்று வருகிறது. மற்றவை என எக்ஸிட் போல் வரும்போது ஒட்டுமொத்த மீடியாவுமே தாவேக்காவை குறைத்து மதிப்பிட்டதா? இல்லை, ஆரம்பத்தில் 2-3 பேர் மாற்றிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு மீடியா மட்டும் தான், ஒரே ஒரு மீடியா மட்டும் தான். இல்லை இவங்க கொடுத்தாங்க, ஆக்சிஸ் மை கொடுத்தாங்க. அதன் பிறகு காமாகியா என்பவரும் கிட்டத்தட்ட 3ஆக பிரியும்னு கொடுத்தாங்க. கண்டிப்பாக இது யாருமே இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. இல்லை, இந்த 104ங்கிறது அப்படியே 104 போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ சேப்பாக்கத்தில் தற்போது திரு உதயநிதி முன்னிலை வந்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் 208 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெறுகிறார். ஜெயங்கொண்டம், பெண்ணாகரம், தர்மபுரி, செஞ்சி, ஷோலிங்கர் தொகுதியில் பாமக முன்னிலை. திமுகவில் மற்றவை யார்? கொங்கு மக்கள் கட்சியா இல்லை ஏதாவது ஒரு முஸ்லீம் லீகான்னு தெரியல. 10 சிறு கட்சிகள். பாமக 5 இடங்கள். எடப்பாடியில் இபிஎஸ் அவர்கள் 10,000 வாக்குகள் முன்னிலை. சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, அதாவது சேலம் வடக்குன்னு சொன்னால் அமைச்சர் ராஜேந்திரன் தோற்கிறார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அங்கே தாவேக்கா போட்டியிடல, பாராக ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆதரவு. நடுவில் அவருமே முன்னாடி கொஞ்சம் ஒரு தடவை வந்தது. கரூரில் அதிமுக, அரவக்குறிச்சியில் தாவேக்கா, குளித்தலையில் தாவேக்கா, காங்கேயத்தில் தாவேக்கா. காங்கேயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பெல்வெதர் சீட். அங்கே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இந்த முறை அங்கே தாவேக்கா முன்னிலை வந்துள்ளது. கேரளத்தில் 140க்கான லீடும் வந்திருக்கு. கோவை வடக்குல உங்களுக்கு விசில் சின்னம் முன்னிலையில் இருக்காங்க. தற்போதைய நிலையில் 1797 வாக்குகளில் திரு செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தான் பின்னாடி, செந்தில் பாலாஜி அதுவும் பின்னாடி. கோவை வடக்கு வந்து ரெண்டுமே பின்னடைவு. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 3ல் 2 அதிமுக கூட்டணி, கூடலூர் மட்டுமே திமுக கூட்டணி. உதகையில் பாஜக போதிராஜன் 4736 வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறார். செஞ்சி ராமச்சந்திரன் பின்னடைவு. மயிலத்தில் சிவி சண்முகம் முன்னிலை. இல்லை, அந்த பெல்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெட்டலை அதே முன்னிலை தான். விழுப்புரம் அந்த பகுதி ஃபுல்லாகவே. ஓகே. செய்யூர் ஒன்றை தவிர செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் தற்போது தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர், திருப்போரூர் எல்லாமே தாவேக்கா முன்னிலை. தாவேக்கா 104, அதிமுக 75, திமுக 54, மற்றவை 1. அது புதிய தமிழகம் நினைக்கிறேன். மற்றவை புதுச்சேரியில் இன்னும் பெரிய லீடு வரல. 17ங்கிறது அதுக்கப்புறம் மாறவே இல்லை. நான் பாலிமரை பொறுத்த வரைக்கும் வேறு சேனலில் நம்ம செக் பண்ணணும். கேரளத்தில் 140ல் 95, சிபிஎம் 43. பாதிக்கு பாதியாக சிபிஎம் குறைகிறது. ஷோலிங்கரில் பாஜக அதிமுக கூட்டணியில் முன்னிலை. ஆற்காட்டில் அதிமுக முன்னிலை. மேற்கு வங்கத்தில் 178 சீட்டு முன்னிலை. இப்பொழுதே அறுதி பெரும்பான்மையோட 25 சீட் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த இந்த 5 மாநிலத்தில் பிஜேபி அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் அங்கே தங்கியிருந்து அமித்ஷா அவர்கள் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு பலனை இன்னைக்கு பிஜேபி. இல்லை, அதே போல தமிழகத்திலும் பாஜகவுடைய முக்கிய நோக்கம் தமிழர் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வந்த திமுக, நாங்கள் சட்டத்திற்கும் நேர்மைக்கும் அறத்திற்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை சொல்லி வந்ததற்கு இந்த முறை அது 3வது இடத்திற்கு போகிறது. இதிலும் பல பேர் அதையே தானே விஜயம் செய்வார். இப்போ இவங்களுடைய அந்த சித்தாந்தத்தை தானே விஜயம் பின்பற்றுகிறார். அப்படி இருக்கும்போது அதுவும் பாஜக. சேப்பாக்கத்தில் 5வது சுற்று முடிவில் உதயநிதி 1678 வாக்குகள் முன்னிலை பெறுகிறார்.
அதாவது ஸ்டாலின் பின்னால் தங்கி இருக்கிற இந்த நிலையிலும் தற்போது உதயநிதி முன்பெறுகிறது. அதனால் இது கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஸோ இதுதான் நிலைமை. இல்லை இது நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கழகங்களுமே அதே கொள்கையை விஜயம் சொல்கிறார் என்பது உண்மை என்றாலும் இல்லை திமுகவுடைய கொள்கைகளை அப்படியே அப்பட்டமாக பின்பற்றக்கூடிய விஜய் எப்படி பாஜகவுடைய மத்திய அரசோட இணைஞ்சு செயல்படுவார்? இல்லை, அவர் நேரடியாக நான் இந்த முறை நான் இது குறை சொல்ல மாட்டேன், இருக்கிற நிதி நிலைமையை நான் சரி பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் ஒரு ரெக்கன்சிலேஷன் மெத்தடில் தான் அவர் போனார். கிட்டத்தட்ட இது ஒரிசாவில் இவர் பிஜு பட்நாயக் அவர் மாதிரி நவீன் பட்நாயக் போல செயல்படுவார். முதுகளத்தூரில் திமுக, ராமநாதபுரத்தில் திமுக முன்னிலை, திட்டக்குடியில் திமுக முன்னிலை. தெலுங்கானாவில் வந்துட்டு உங்களுக்கு ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தாலும் இன்னைக்கு அவர் பாஜகவோட இணைஞ்சு போகிறதுனால ஓரளவுக்கு இணைந்து, அதுதான் எதுக்கு எடுத்தாலும் இது குறை சொல்லி ஆட்சி செய்வது நடக்காது. இதில் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்த 5 மாநில தேர்தல்களில் கிட்டத்தட்ட பெரும்பாலானவை எல்லையோர மாநிலங்கள். ஸோ இதில் தமிழகம் தவிர எல்லா இடத்துலையுமே ஆட்சி மாற்றம். பாஜக இல்லாத இது 3 மாநிலங்களிலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம். இந்த பாஜக இருந்தால் நல்லாட்சி கொடுத்தால் தொடர்ந்தியாக வர முடியும். அஸ்ஸாமும் பாண்டிச்சேரியும் ஒரு உதாரணம். ஸோ இன்னொன்று மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பங்களாதேஷுடைய எல்லை ஒட்டிய பகுதிகளில் ஃபென்சிங் போடணும்னு பாஜக முயற்சிக்கு நிலம் வாங்கி தராமல் இத்தனை நாள் இழுத்தார்கள். விளவங்கோட்டில் காங்கிரஸ் முன்னிலை, பத்மநாபபுரத்தில் சிபிஎம் முன்னிலை, நாகர்கோயிலில் திமுக முன்னிலை. நாகர்கோயிலில் இவர் 141 வாட் தான். கிள்ளியூரில் தாவேகா, கன்னியாகுமரியில் கிள்ளியூரில் தாவேகா முன்னிலை. ஸோ 6ல் 4 கிட்டத்தட்ட இவங்க. கிள்ளியூரை பொறுத்த வரைக்கும் தாவேகா ப்ளஸ் அந்த வேட்பாளருக்கு நல்ல ஒரு அறிமுகம் அந்த ஊரில் இருக்குது. தளியில் பாஜக முன்னிலை, ஆனால் 402 வாக்குகள் தான். ஒசூரில் அதிமுக முன்னிலை. இதில் நம்ம மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா பாஜக நிப்பாட்டிய வேட்பாளரில் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இல்லை இதெல்லாம் எவ்வளோ பெரிய தைரியமான ஒரு முன்னெடுப்புன்னு தான் நம்ம பார்க்கணும் சார். நீங்கள் அதோட இன்னொன்று பார்க்கணும், இந்த முறை திமுக முஸ்லீம் கட்சிகளுக்கு ஜெயிக்க முடியாத சீட்டாகவே கொடுத்தாங்க. அது அவங்க சொந்த சின்னத்தை நிற்க வச்சிருக்காங்க. இல்லை சின்னம் விட்டுருங்க, அதாவது ஜவஹர்லா ஜெயிச்ச பாபநாசத்தை அதை கொடுக்காம அவருக்கு நாகப்பட்டினம் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாபநாசமும் போயிடுச்சு, நாகப்பட்டினமும் போயிடுது. ஸோ அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, தாமரை எஸ் ராஜேந்திரன் அரியலூரில், ஜெயங்கொண்டத்தில் வைத்தி கண்ணன் பின்னடைவு, பாமக முன்னிலை, ஜெயங்கொண்டம் பாமக முன்னிலை. சேலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் இல்லை சென்னையில், காரைக்குடியில் விசில் முன்னிலை பிரபு, திருப்பத்தூரில் அமைச்சர் தோல்வி இவர் ராஜகண்ணப்பன் நினைக்கிறேன். அப்படி இது எந்த திருப்பத்தூர்னு பார்க்கணும். பெரம்பூரில் திருப்பி 8240 வாக்குகளில் முன்னிலை. மாதவரம், பாளையங்கோட்டையில் 16, பாளையங்கோட்டையில் விசில், தாம்பரத்தில் விசில், சைதாப்பேட்டையில் 9000 வாக்குகள் முன்னிலையில் தாவேகா மா சுப்பிரமணியம் பின்தங்கியுள்ளார். மதுரை மத்தியில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 9000 வாக்குகள் பின்தங்கியுள்ளார். கொளத்தூரில் 4000 வாக்குகள் பின்னடைவில் ஸ்டாலின் இருக்கிறார். அஸ்ஸாமை பொறுத்தவரை பாஜக தொடர்ச்சியாக 126க்கு 94 இடங்கள், மேற்கு வங்கத்தில் 180ஐ தொட்டுள்ளது. இன்னும் 11 சீட்டுக்கு முன்னிலை விவரம் வராத நிலையில் 35 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த சிபிஎம் கூட்டணி ஒரு சீட்டில் கூட மேற்கு வங்க. செல்வ பெருந்தகை பின்னடைவு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் உடைய தலைவர். ஆவடியிலும் 8781 வாக்குகள், விசில் முன்னிலை, திமுக பின்னடைவு. எல்லாம் அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் இது 40 சீட்டுகள் திமுக தனியாக முன்னிலை, 67 சீட்டுகள் அதிமுக தனியாக முன்னிலை கூட்டணி இல்லாமல். தாவேகா தற்போது 103 என்று உள்ளது. புதுச்சேரியில் தான் ஒன்றும் இல்லை, இங்கு மாற்றமே இல்லை. அந்த 17க்கு அப்புறம் எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல.
வில்லிவாக்கத்தில் அதிமுக தாவேகாவின் ஆதவ் அர்ஜுன் முன்னிலை. ஸோ இங்கே வந்து மாபெரும் கோடீஸ்வரரான ஜி ஸ்கொயர் மோகன் கார்த்திக் தோற்கிறார். விருகம்பாக்கத்தில் சபரிநாதன் முன்னிலை. கோவை வடக்கு தாவேகா முன்னிலை, பின்தங்கியுள்ளார் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன். மேட்டூரில் திமுக முன்னிலை. கங்கவெல்லியில் அதிமுக, ஓமலூரில் அதிமுக. செங்கல்பட்டு 7 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை. நூற்றி 73 என்பதாக நியூஸ் 24/7 கூறுகிறது. இது இன்னும் இதில் வந்து அப்டேட் வரல. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 110 தாவேகா 110, அதிமுக 80. ஆவடியில் நாசர் தோற்கிறார். 34,000 வாக்குகள் தாவேகா, 20,000 வாக்குகள் நாசர் என்ற நிலை வந்துள்ளது. 2014 வாங்கின திமுக வாக்கு வங்கியை விட குறைவாக இருக்கும் போல் இருக்கு அந்த எலெக்ஷனில். 2011க்கும் கீழே போகுமான்னு பார்க்கணும். 2011 கிட்டத்தட்ட 23 தொகுதிகள் திமுகவும் 6 தொகுதிகள் காங்கிரஸ் என வந்தது. இல்லை இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு அவங்களுடைய ஓட்டு சதவீதம் 2014 தான் மிக குறைவு, 22%. இல்லை, அது வந்து நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தல், அது பாராளுமன்ற தேர்தல். நம்ம அதை இது பண்ண வேணாம்ப்பா. சட்டசபையில் எடுத்துக்கிட்டால் 91 ரொம்பவும் இது, அதாவது அலை சுனாமி அடித்த காலம், அதாவது ராஜீவ் கொலை, அந்த இதை விட்டுட்டா இந்த முறை தான் லோயஸ்டாக வந்து நிற்கலாங்கிறது என்னுடைய பார்வை. சீட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, இது ஓட் பர்சன்டேஜ்லாம் சாயந்தரம் தான் தெரிவித்தேன். அதிமுக 68, போன முறை 65, அதை விட கொஞ்சம் 3 சீட் இப்போதைக்கு லீடில் இருக்காங்க. திமுக 41ன்னு வருது. விசிக போட்டியிட்ட 8இல் 1, தேமுதிக போட்டியிட்ட 10இல் 1, காங்கிரஸ் 28இல் 4, பாஜக 5. தற்போது பாஜக ஒரு இடம் என மாறி உள்ளது. தளி மற்றும் ஊட்டி என்று இருந்ததில் ஏதோ 1ல் பின்னடைவு போல உள்ளது. மதிமுக 2 இடங்களில் முன்னிலை. இடது கம்யூனிஸ்ட் 3, கம்யூனிஸ்ட் 2. இது எதிர்பார்க்கப்பட்டதான். விழுப்புரத்தில் திமுக முன்னிலை. திண்டிவனத்தில் அதிமுக முன்னிலை, விசிக பின்தங்கியுள்ளது. மயிலத்தில் 10,353 வாக்குகள் முன்னிலையில் CV சண்முகம் இருக்கிறார். கேரளத்தில் CPM 40, கூட்டணியாக 40, LDF 42, அஸ்ஸாமில் பாஜக கூட்டணி 94, காங்கிரஸ் 29.